கொஞ்சம் பேசினால் என்ன இது ஒரு ரொமான்டிக் டிராமா ஃபிலிம். கிரி மர்ஃபி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல வினோத் கிஷன், கீர்த்தி பாண்டியன், கௌதம் சுந்தரராஜன், விஜய் ஆஷிக், கான்வா பத்ரா, ஆகாஷ் பிரேம்குமார், சரை பென்னி, தரணி ரெட்டி, ராஜஸ்ரீ ராஜன், ஷர்மிளா அதுல், அஸ்லாம் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. அஜய் சந்திரான்னு 2 பேரும் லவ் பண்றாங்க. சஞ்சனாக்கா அஜய் தான் எல்லாமே, அவ்வளோ லவ் பண்றான். ஆனா அஜய்க்கு அந்த மாதிரி கிடையாது. இவங்களோட லவ் ஸ்டோரி பத்தினது தான் இந்த ஃபிலிமோடது. இந்த படத்துக்கு தீபன் சக்கரவர்த்தி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி லெனின் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் தனசேகர் பண்ணியிருக்காரு. சூப்பர் டாக்கீஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, நீங்களும் செக் பண்ணி பாருங்க. பாப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. பிடி சார் இது ஒரு ஃபேமிலி காமெடி டிராமா ஃபிலிம். இந்த படத்தை கார்த்திக் வேணுகோபால் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் தான் ரியோ வச்சு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடுராஜா படம் எடுத்தவர். இது இவரோட செகண்ட் ஃபிலிம். இப்போ இந்த படத்துல ஹிப்பாவாதி தமிழா, காஷ்மீரி பிரதேஷ் லீடோட நடிச்சிருக்காங்க. இவங்க கூட அனிகா சுரேந்திரன், பாண்டியராஜன், தியாகராஜன், முனிஷ்காந்த், அபி நக்ஷத்ரா, இளவரசு, திவ்யதர்ஷினி, பட்டிமன்றம் ராஜா, பிரபு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. ஹிப்பாவாதி இதுல ஒரு ஸ்கூல் பிடி டீச்சரா நடிச்சிருக்காரு. இந்த சொசைட்டில ஸ்கூல் பொண்ணுங்களுக்கு நடக்கிற கொடுமைகளை பத்தி இந்த ஃபிலிம்ல சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஆதிதா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இது இவரோட 25th ஃபிலிம். இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி மாதேஷ் மாணிக்கம் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் ஜி.கே. பிரசன்னா பண்ணியிருக்காங்க. மகேஷ் மேத்யூஸ் ஸ்டண்ட் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. இஷாரி கணேஷோட வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தான் இந்த ஃபிலிம்க்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, நீங்களும் செக் பண்ணி பாருங்க. பாப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் May 24 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. பகலரியான் இது ஒரு த்ரில்லர் டிராமா ஃபிலிம். முருகன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல வெற்றி, அக்ஷயா கண்டமுதன், முருகன்ராஜ், சாப்ளின் பாலு, சாய் தினா லீட் ரோல நடிச்சிருக்காங்க. சைலண்ட்னு ஒரு கேங்ஸ்டர் இருக்கான். அவனோட தங்கச்சியை காணோம். தேடி பார்க்குறப்ப அவ உல்ஃப் அப்படின்ற ஒருத்தவனோட போயிருக்கான்னு தெரிய வருது. அவன் அந்த அளவுக்கு நல்லவெல்லாம் கிடையாது. அவளை பெங்களூர்ல விற்க ட்ரை பண்றான் அப்படிங்கிறது இவனுக்கு தெரிய வருது. உல்ஃப் பெங்களூர் போறப்போ ஒரு அண்டர் கிரவுண்ட் குரூப்பை மீட் பண்றான். அவங்களுக்கு இவன் மேல டவுட் வருது. இவங்களுக்குள்ள சண்டை நடக்குது. கடைசியில் என்னாச்சு, உல்ஃப் நல்லவனா கேட்டானா, சைலண்ட் அவன் தங்கச்சியை கண்டுபிடிச்சானா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது இந்த ஃபிலிம் ஸ்டோரி. இந்த ஃபிலிம்க்கு விவேக் சாரும் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அபிலாஷ் PM ஒயிட் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் குரு பிரதீப் பண்ணியிருக்காரு. ரிஷிகேஷ் என்டர்டைன்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, நீங்களும் செக் பண்ணி பாருங்க. பாப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த படம் May 23 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.